வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீசனாக நம்ம பரத் பேர்ட் சாங்ஸில் ஓரியன்டல் டாட்டரோட பிக்சர், அதாவது தமிழில் பாம்பு தர அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த பேர்ட் ஃபோட்டோவில் மெயின் லைட்டிங் டெக்னிக்காக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் லைட்டுங்க. சன் வந்து பார்த்திங்கன்னா பேர்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஸோ பேர்டோட ஷேப் மட்டும் சில் அவுட்டாக தெரியுது. ஆனால் நெக் ஃபெதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிம் லைட் எஃபெக்டில் வந்துருக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோயிங் அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி கோல்டன் ஹவர் மார்னிங், அப்படி இல்லைனா லேட் ஈவினிங். அதுக்கடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரொம்ப பிளர்ராக இருக்குது. அதனால் போக்கா சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குங்க. ஸோ அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், உங்களோட கேமரா வைட் அப்பச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அது நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டு சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திக்கிறது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதில் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் ப்ரே பண்ணியிருக்கோம். பேர்ட்ஸோட நெக் அண்ட் பீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாங் த வெர்டிக்கல் தேட் லைன் நம்ம வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா பேர்ட் அந்த பக்கம் தான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு. ஸோ வேற ஒரு டைமென்ஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் ஏதாவது இப்படி ரிம் லைட்டிங் ஷேல ஃபோக்கஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.